ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. இது நவக்கிரக ஸ்லோகம். இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஆஸ்ட்ரோ விஷன்ஸ் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார். இன்றைய தினத்தில் புரட்டாசி மாத பலன்கள், புரட்டாசி மாதத்தில் 12 ராசிகளுக்கான பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசிகளுக்கான யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க, இந்த மாத பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நடக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா காலதாமதமாக சில விஷயங்கள் நடக்கும். இப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தில் போட்டிருந்த பதிவில் வேலை மாற்றம் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே போல் வேலை மாற்றம் எனக்கு வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இடம் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இடம் மாற்றம் எனக்கு வந்திருந்தது சுவாமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சில பேருக்கு அந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இது பொதுவான ராசி பலன்கள் தான். இப்போ நான் மேஷ ராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இது பொதுவான ராசி பலன்கள். இந்த மாதத்துக்கு, இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷ ராசிக்கு இப்படி தான் இருக்கும், அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் முறையில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது கிரக அமைப்புப்படி நம்ம சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய பிறந்த ஜாதகப்படி கிரகங்கள் எந்த இடத்துல இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, தசாபுக்தியில் என்ன அந்தரம் நடக்கிறதோ அதுபடி தான் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு நான் சொல்லக்கூடிய பொது பலன்கள் அப்படியே சில பேருக்கு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிற பலன்கள் அப்படியே குடும்பத்தில் அப்படியே நடக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும். உங்களுடைய ஜாதகம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுங்க. 9884530146 ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரில் ஒரு சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து தாராளமாக உங்களுடைய பலன்களை தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம் பார்க்குறதே எதற்காக அப்படின்னு சொன்னால், ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜாதகம் பார்க்குறது. நடந்து முடிஞ்சதை பார்க்கணுங்கிறது கிடையாது. இனிமேல் எப்படி நடக்கும், இந்த 24 நவம்பர் டிசம்பர் 2025 என்னுடைய ராசிக்கெல்லாம் எப்படி இருக்கும், என்ன நடக்கும் எனக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். என் ராசிக்கு இதுதான் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அதில் ரொம்ப முக்கியமானது. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து நீங்கள் கேட்கலாம். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் நான் சொல்கிறேன். இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமான மாதம் புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துடைய நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கும்பொழுது, நவராத்திரி சுவாமிக்கு எப்படி சிவபெருமானுக்கு எப்படி சிவராத்திரியோ அதுபோல் அம்பாளுக்கு 9 ராத்திரி அப்படின்னு என்று சொல்லக்கூடிய நவராத்திரி அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது. துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அம்பாளுக்கு ரொம்ப மிகுந்தது. விஜயதசமி, ஆயுத பூஜைன்னு விசேஷமான ஒரு நாட்களாக அமைகிறது புரட்டாசி மாதத்தில். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை, எல்லா சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த மாதமாக அமைகிறது. எல்லா சனிக்கிழமையும் எல்லாருமே சில பேர் விரதம் இருக்கிறவங்களாம் தீர்த்தம் வாங்கி சாப்பிடாமல், துளசி தீர்த்தம் சாப்பிடாமல் இருக்க மாட்டேன், அந்தளவுக்கு விசேஷமாக விரதம் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா புரட்டாசி ஆரம்பத்திலும் சரி புரட்டாசி முடிவிலும் சரி பௌர்ணமி வருது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாதத்தில் மிக முக்கியமானது பார்த்திங்கன்னா மகாலய அமாவாசை, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடியது. முன்னோர்கள்லாம் பூமிக்கு இறங்கி வரக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மகாலய அமாவாசை அன்றைக்கி நம்ம அவங்களுக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. நீங்கள் எவ்வளோ பூஜைகள் செய்தாலுமே திதி கொடுக்கறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அது மட்டும் தட்டவே கூடாது. அதனால தான் நம்ம ஜாதக திதி நம்ம கொடுக்காம நம்ம பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய சில விஷயங்கள் நம்ம செய்யாமல் காலதாமதமாக தேதியை வச்சு பண்ணி சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய சந்ததிகளை பாதிக்கும். அதனால தான் சொல்கிறோம், பித்ரு தோஷம் இருக்குது, இந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் குறை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் அந்த ஒரு காரணம் தான். ஸோ இது பித்ருக்களுக்கான தினம், மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடியது. ஸோ அது ரொம்ப மிக சிறப்பான, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அந்த மகாலய அமாவாசைக்கு எல்லாம் முன்னோர்களுக்கு நினைவு கூர்ந்து ஸோ அவங்களுக்கு படையெல்லாம் போட்டு பூஜைகள்லாம் நல்ல சிறப்பான முறையில் பண்ணுவாங்க. இப்பொழுது அடுத்ததாக வரக்கூடிய 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி முதல் மீன ராசி வரையில் பலன்கள் எப்படி இருக்கும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கன்னி ராசி நேயர்களை, உத்திர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், கன்னி ராசி எப்படி இருக்கும். கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது இப்போ இருக்கக்கூடிய கோச்சார ரீதியாக ரிஷபத்தில் குருவும், மிதுனத்தில் சந்திரன் செவ்வாயும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் சூரியனும், கன்னியில் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் இருக்க கன்னியாராசிக்கு எப்படி இருக்கும். உழைப்பதற்கு முன் உதாரணமாக இருக்கும்,
அதே போல் வாழ்ந்து காட்டும் கன்னிராசி நேயர்களை உங்களை இப்படி தான் சொல்லணும். ஏன்னா உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க, அதே போல் வாழ்ந்து காட்டணும், நிறையா நன்னா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்படிலாம் இருக்கும்பொழுது நீங்கள் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பின்னான்னு பணம் ஓரளவுக்கு ஏதோ ஒரு பணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எது செலவு பண்ணணும் எது செலவு பண்ணக்கூடாதுன்னு முன் யோசனையோடு சில விஷயங்களை கன்னிராசிக்காரங்க பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் பொறுப்புகள் அதிகரிக்கும். ரொம்ப கூடுதல் பொறுப்புகள் அதிகமாக வரும். எதை எடுத்துக்கணும் எதை செய்யணும் அப்படிங்கிறத முன் யோசனையோட சில விஷயங்களை பண்ணுங்கள். அதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா, உங்களுடைய தந்தையார் உடல் நலத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அப்பாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அவருடைய உடல் நலத்தில் அதிகமாக கவனம் செலுத்துங்க. இப்போ நான் பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு அவர் சொன்னால் கூட நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சில விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக நடக்கும். சில விஷயங்கள் தாமதமாக நடந்தாலும் வெற்றிகரமாக முடிப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், புதிய வேலை அதே போல் பார்த்திங்கன்னா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. புதிய வேலைக்கு மாறுறது, அதே போல் வெளிநாடு யோகங்கள்லாம் நல்லா இருக்குது. அதே போல் விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. அட்வொகேட்ஸுக்கெல்லாம், வழக்கறிஞர்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இவங்கெல்லாம் ஓரளவுக்கு சாதகமான சில விஷயங்கள்லாம் கூடி வரும். பெண்கள் சாதகமான சில விஷயங்கள் இருக்கும். பெண்கள் சில விஷயத்தில் சாதிச்சு காட்டுவாங்க. அந்தளவுக்கு கன்னியா ராசிக்கு இருக்குது. அதே போல் நீண்ட நேரம் கண் விழிப்பது தவிர்க்கிறது நல்லது. ரொம்ப நேரம் கண் விழித்திருந்து எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம். நம்ம கண் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஏதாவது ஒர்க்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய யோகம் புரட்டாசி மாதத்தில் உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். நீங்கள் புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறீங்க செய்யுங்க சொன்னால் சீக்கிரமாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஐடி துறையில் இருக்கிறவங்க, காலேஜில் படிக்கிற பெண்களுக்கு நீங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனத்தோட புரட்டாசி மாதத்தில் இருக்கணும். வெளியில் வரீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. யாரையாவது ஒருத்தரை கூட இது பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தால் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த புரட்டாசி மாதம் சரியாக இருக்கும். அதே போல் ஐடியில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, பணி சுமை அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகவே இருக்கும். ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகவே இருக்கும் ஐடி துறையில் இருக்கிறவங்க. ஸோ கவனமாக, அட்மின் பொறுப்பில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனத்தோடையே இருங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், மறைமுக எதிரிகள் உண்டு. மறைமுகமாக டைரெக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக சில எதிரிகள் இருக்க தான் இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு தான் போகணும். உங்கள் கூடையே தான் இருப்பான். அவன் தான் நல்லவன் நினச்சிட்டு இருப்பீங்க. அவன் தான் உங்களுக்கு முதல் எதிரியாக இருப்பான். முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், வாகன யோகம் உண்டு. புதுசாக வண்டி வாங்குறது, ஏதோ புதுசாக ஒரு வீடு வாங்குறது, ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் தாராளமாக அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், கோர்ட்டு கேஸ் நிலுவை உண்டு. கோர்ட்டு கேஸ்லாம் யாருக்காவது இப்போ நடந்துட்டு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் நிலுவையில் இருக்கும். திருமண சம்பந்தமானது பேச்சு கிட்ட முடிகிற மாதிரி தடங்களாகும். முடிகிற மாதிரி கொஞ்சம் தடங்களாகும் புரட்டாசி மாதத்தில். ஐப்பசி மாதம் வரும்போது நம்ம பார்ப்போம் அதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா உங்களோட சொந்த ஜாதகப்படி சில விஷயங்கள் அமைஞ்சதுன்னு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அதே போல் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், எதிலும் கவனம் தேவை. எல்லாத்துலேயுமே ரொம்ப நிதானித்து, எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து சில விஷயங்களை செயல்படுங்க. அடுத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறதுலாம் கூட கொஞ்சம் நிதானித்து என்ன செய்யணும், ஒரு நல்ல நேரம் பார்த்து நாள் பார்த்து எதுவுமே செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்துக்கு கோயிலுக்கு போகல அப்படின்னு சொன்னால், புரட்டாசி மாதத்தில் டைம் கிடச்சா கண்டிப்பாக போயிட்டு வாங்க. புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் கண்டிப்பாக புத்திரபாகியம் உண்டு. நான் கல்யாணம் ஆகி எனக்கு 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் புத்திரபாகியம். இந்த புரட்டாசி மாதத்தில் அது விஷயமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்தி வரும். கண்டிப்பாக அது விஷயமாக உங்களுக்கு நல்ல செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. பெண்கள் வயிறு சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்க. பீரியட்ஸ் டைம்லலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் அஷ்டபுஜ துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள். அஷ்டபுஜ துர்க்கைன்னு இருக்குது, அந்த வழிபாடு நிறையா பண்ணுங்கள். 76% நன்னா இருக்குது. கருப்பு சிகப்பு தவிர்த்துக்கிறது நல்லது. ரங்கநாத பெருமாளை தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்தை தரும். சுபம்.